குளிர்ச்சி, சூடு. சூடு, குளிர்ச்சி. ஹாட் அண்ட் கோல்ட். அது பலவேறு தலைப்புகளில் நமக்கு வந்திருக்குது. வாய்ப்பு இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை முதல்ல என்ன பண்ணுங்க, முழுமையா பாருங்க. பார்த்துட்டு, ஓஹோ! ஹாட் அண்ட் கோல்ட் பாடி மெடிடேஷன். பேர்லேயே இருக்குது ஹாட் அண்ட் கோல்ட் அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனதின் துணை கொண்டு அதே போல் அந்த உடம்போட இதே கான்செப்டை தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தின் மூலமாக அதை நம்ம செய்ய போகிறோம். வாழ்க வையகம். நண்பர்களே, ஹாட் அண்ட் கோல்டு மெடிடேஷன், சூடு குளிர்ச்சி தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயற்கை வைத்தியர், நியூரோதெரபிஸ்ட் திரு ஜானி கண்ணன் அவர்கள். குளிர்ச்சி, சூடு, சூடு, குளிர்ச்சி, ஹாட் அண்ட் கோல்டு மாறி மாறி வித்தியாசமான ஒரு தியானம்ங்க. இது ஒரு சுமார் ஒரு 30 நிமிட ஒரு வீடியோ. இதில் முதல்ல அந்த தியானத்தை பற்றி உங்களுக்கு புரிய வச்சுட்டு, அதுக்கப்புறமா கண்களை மூடி தியானம் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோக்களை முதல்ல என்ன பண்ணுங்க, முழுமையாக பாருங்க. பார்த்துட்டு, ஓஹோ! இந்த இடத்துலேருந்து தியானம் ஆரம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அடுத்த முறை அதுக்கான ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நிமிஷத்தில் கொண்டு போய் வச்சு நீங்கள் தியானம் செய்யுங்க. இந்த அருமையான தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக வருகிறார் திரு ஜானி கண்ணன் அவர்கள். பாருங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், என் பேர் ஜானி கண்ணன். நான் ஒரு மாற்றுமுறை சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் லஜ்பதி மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் 2 நாள் முகாம் பஞ்சசொத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாழை இலை குழிகள், மண்குழிகள் மற்றும் யோகா பயிற்சிகள் சேர்ந்த நேரடி வகுப்பு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் 3 நாள் வகுப்பான யோகா விபாசனா, மௌனம், அதனுடன் சேர்ந்த யோகா பயிற்சி வகுப்புகள், நேரடி வகுப்பு 3 நாள் வகுப்பு மக்களுக்காக நம்ம ஆழியார் பகுதியில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளாக ஆரா ஹீலிங் இந்த பயிற்சியும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 5 நாள் ஆன்லைன் வகுப்பாக தினமும் 1 மணி நேரம் நடக்கிறது. இது இல்லாமல் நிறைய தியான பயிற்சிகள் நம்ம யூடியூப்லேயும் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்லையும் நம்ம பேசி கொடுத்துருக்கோம். அது பலவேறு தலைப்புகளில் நமக்கு வந்திருக்குது. வாய்ப்பு இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி ஒரு தியான பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம். அந்த தியான பயிற்சியோட பேர் ஹாட் அண்ட் கோல்ட் பாடி மெடிடேஷன். பேர்லேயே இருக்குது ஹாட் அண்ட் கோல்டு அப்படிங்கிறது. வெப்பம் மற்றும் குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி. ஏன் அது வெப்பம் பண்ணணும், ஏன் குளிர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இல்லைங்களா? அப்போது இது ஏன் நம்ம பாடியை வெப்பப்படுத்தணும், குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சிகிச்சை முறையாக நமக்கு வேலை செய்யுது. உதாரணமாக நம்ம ஸ்டீம் பாத் இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஸ்டீம் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பரவ செஞ்சு அது மூலமாக ஒரு சிகிச்சை முறை இருக்குது. நீராவி குழிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பாக்ஸில் நமக்கு மூலிகைகள் அல்லது வெந்நீர் முதற்கொண்டு உள்ளே கொடுத்து அதோட ஆவி மூலமாக நம்ம பாடியை ஹீட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஹீட்டை குறைச்சி பாடி நார்மல் டெம்பரேச்சர் வரும். திருப்பி கொஞ்சம் ஹீட் அதிகம் பண்ணுவோம், திருப்பி கூல் பண்ணுவோம். இது ஸ்டீம் பாத் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் எடுத்திருப்பீங்க, சில பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ உடம்பு வெப்பப்படுத்துறது, அப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரது, திருப்பி வெப்பப்படுத்துறது அப்படிங்கிறது முறை. இது எதுக்காக செய்யப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சுருங்கி விரியறக்காக, தசைகள், நரம்புகள் எல்லாமே சுருங்கி விரியறக்காக. எதுக்கு தான் சுருங்கி விரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் எல்லாமே வெளியே போகணும். அப்படிங்கும்போது இரத்த குழாய் சுருங்கி விரியும் போது அதுக்கூடிய அடைப்புகள் எல்லாமே நமக்கு நீக்கப்பெற்று அதில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியாகும். அதே மாதிரி தசைகள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள்,
எலும்பு இணைப்புகள், ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புல வெப்பப்படுத்தும்போது விரிவடையும். குளிர்ச்சி பண்ணும்போது உடம்பு வந்து சுருங்கும். இதான் கான்செப்ட். அப்போ ஸ்டீம் பாத்ல உங்களுக்கு பாடி வந்து ஹீட் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பாடி வந்து விரிவடையும். பாடி மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே, தசைகள், அதே மாரி ரத்த ஓட்டங்கள் இது எல்லாமே வந்து விரிவடையும். திருப்பி கூல் பண்ணும்போது ரத்த நாளங்கள், தசைகள் எல்லாம் சுருங்கும்போது, அந்த தசைகள் இருக்கக்கூடிய கழிவுகள், ரத்த ஓட்டத்தில இருக்கக்கூடிய கழிவுகள், எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியாகும். இதான் கான்செப்ட். அதேபோல இப்போ நீராவி குளியல் அதெல்லாம் செய்ய முடியாதவங்க, இது மாரி இந்த லிவர் பேக், பேங்க்ரியாஸ் பேக் அப்படிங்கிற மாரி போடுவாங்க. அதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில நம்ம படுத்துட்டு உடம்புல வந்துட்டு ஒரு டவல் நனச்சு, எந்த உறுப்புகள் வீக்னஸா இருக்குதோ, அந்த உறுப்புல வந்து சுடு தண்ணி முதல்ல கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஒரு டவல் நனச்சு, உடம்பு பகுதியில நம்ம போடுவோம். திருப்பி வந்து பச்ச தண்ணி நனச்சு அத போடுவோம். இப்படி மாத்தி மாத்தி 2, 3 முறை நம்ம செய்யும்போது என்னாகும்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி லிவராக இருக்கலாம், இல்ல பேங்க்ரியாஸா இருக்கலாம், இல்ல மண்ணீரலா இருக்கலாம். எந்த பகுதி வந்து நமக்கு அதிக வீக்னஸ் இருக்கோ, அந்த பகுதி எந்த பகுதியில அதிகமா கழிவுகள் தங்கியிருக்கு, ஃபேட் டெபாசிட் ஆயிருக்குது, அந்த மாரி விஷயங்களுக்கு அந்த உறுப்புகள் மேல நம்ம அந்த துணிய மாத்தி மாத்தி போட்டு நம்ம உடல் உறுப்புல வெப்பப்படுத்தியும், திருப்பி குளிர்விச்சும் மாத்தி மாத்தி செய்யும்போது, அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அந்த உறுப்பு நல்லா வந்து சக்தி ஓட்டம் பெறும். இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அ அதேபோல உதாரணமா கால்கள்ல வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னாலும், ஆ 2 துணிய எடுத்துட்டு, அதில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, ஒரு முடிச்சு மாரி போட்டு, நம்ம வந்து எண்ணெய் ஒத்தடம் குடுக்கலாம். அல்லது வந்து வெறும் தண்ணீல, சுடு தண்ணீல இந்த மாரி துணி நனச்சு, அது வந்து எங்க வெரிகோஸ் வெயின் இருக்குதோ, அந்த கால் இருக்குன்னா, அந்த கால்ல பச்சை நரம்பு சொல்லுவாங்க. அல்லது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா, அது தடிப்பா கால் வந்து அந்த கெண்டைக்கால் வந்து கொஞ்சம் வெளிய புடைச்சு வந்த மாரி இருக்கும். எதுக்காகன்னா, அந்த ரத்த ஓட்டங்கள் அந்த பகுதியில சரியா இல்லாமம்போது, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். இந்த கால்ல கெண்டைக்கால் மட்டும் இல்லாம, தொடை வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். சில இது கைகள்லயும் நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ங்கிறது இருக்கும். அதிகமா இந்த கெண்டைக்கால் பகுதியில ரொம்ப அதிகமா நமக்கு வந்து பார்க்க முடியும். கெண்டைக்கால், முட்டி இந்த மாரி பகுதிகள நம்ம பார்க்க முடியும். அதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி ஊத்தணும். அப்புறம் திருப்பி பச்ச தண்ணி ஊத்தணும். இது மாறி, மாறி, மாறி செஞ்சம்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து இந்த ரத்த நாளங்கள் சுருங்கி விரியும்போது, நரம்புகள் சுருங்கி விரியும்போது, அதுக்கூடிய கழிவுகள் எல்லாமே அ வெளியேற்றப்படும். இது ஒரு வைத்திய முறையா நம்ம வந்து செய்றோம். இதே கான்செப்ட்ட தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தின் மூலமா அத வந்து நம்ம வந்து செய்யப்போறோம். எந்த ஒரு பொருள் தன்மையும் இல்லாம நம்ம அந்த பயிற்சிய வந்து செய்யப்போறோம். ஒரு ஸ்டீம் பாத்துக்குண்டான ஒரு எக்யூப்மெண்ட்டோ, இல்லாட்டி ஒரு துணியோ நனச்சு தண்ணீல நனச்சு பண்ற மாரியோ இல்லாம, தியானத்தில யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, அவங்க தியானம் மூலமா அந்த உடம்ப வந்து வெப்பப்படுத்துறது, அது குளிர்விக்கிறதுங்கிறது மூலமா உடம்புல கூடிய கழிவுகள வெளியேத்தக்கூடிய ஒரு தியான பயிற்சி தான் நம்ம வந்து செய்யப்போறோம். அ இது எப்படி உடம்ப வந்து ஹீட் பண்றது, அல்லது கூல் பண்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்தேகமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம வந்து ஒரு கோவப்பட்டு உணர்ச்சி வசப்படுறோமோ பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மோட பாடி ஹீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகமாகும். கண்ணெல்லாம் சிவந்துரும். பாடியெல்லாம் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். மூச்சு காத்தோட வேகம் வந்து அதிகமாகும். இதே வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு பாட்டு கேட்குறோம். இல்ல பிடிச்சமான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அது டோட்டலா அப்படியே மாறி, நமக்கு ஏற்கனவே நம்மளோட பாடி ஹீட் அதிகமா இருந்துச்சுனாலும், அது கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாந்தம் அடைஞ்சு, நார்மல் டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்து வரும். இது வந்து உடம்பே வந்து அத பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலைய வந்து நமக்கு செஞ்சுட்டுருக்கு. எப்போ கோவப்படுறோமோ, அத அதிகப்படுத்துறதும், எப்போ நம்ம வந்து ஒரு சாந்தமா இருக்கிறோமோ, பாடி டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதும், உடம்பே வந்து அந்த சிஸ்டத்த வந்து செயல்படுத்திட்டு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ட்ரிபிள் வார்மர் அப்படி சொல்லுவோம். அல்லது வெப்பமூட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, பாடியோட ஹீட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். உதாரணமா நம்ம ஒரு ஊட்டி மாரியான ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியில இருந்தா கூட, நம்ம வெளிய வந்து நம்ம தோல் பகுதியில நம்ம தொட்டு பார்த்தோம்னா, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால அந்த பனிப்பொழிவு இருக்கிறனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல அந்த உடம்போட செல்கள் எல்லாமே செல்கள் ப்ளஸ் இந்த சிஸ்டம் சொல்ல முடியும் இல்லையா? இது எல்லாமே சேர்ந்து உடம்போட வ வெப்பநிலை அப்படிங்கிறது நமக்கு சமப்படுத்தி குடுத்துக்கிட்டே இருக்கும். இதே ஒரு சென்னை மாரியான ஒரு நல்ல ஒரு வெயில் அதிகமா இருக்கக்கூடிய, வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கூட, அ வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு தொட்டோம்னா அந்த அளவுக்கு சூடா இருக்கும். தலை தொட்டோம்னா அந்த அளவுக்கு சூடா இருக்கும். ஆனா, உள் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, அது வந்து உள்ளுறுப்புகள் எப்பவுமே நமக்கு சூடாகக்கூடாது அப்படிங்கிறனால, அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும்.
இது இயற்கையாவே நம்ம உடம்பு வந்து இந்த வெப்பநிலைய வந்து சமப்படுத்தி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ட்ரிபிள் வார்மர் அல்லது மூவெப்பமூட்டின்னு தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள இயல்பாவே இயங்கிட்டு இருக்கு. அதேமாரி வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜடராக்கினி அப்படி சொல்லுவோம். இயற்கையாவே ஒரு வெப்ப சக்தி நமக்கு உருவாகும். இது எதுக்காகன்னா, அ உணவ வந்து நல்லா ஜீரணம் பண்றதுக்கு தேவையான அந்த வெப்ப சக்திய நமக்கு உருவாக்கி நமக்கு வந்து குடுத்துட்டுருக்கும். அப்ப இயற்கையாவே நம்மோட உடம்பு ஹீட்ட அதிகமும் படுத்து, அதேமாரி குறைவும் படுத்தி அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. இது நார்மலா நடக்கக்கூடியது தான். நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த மாரி நம்ம மனதின் துணை கொண்டு அதேபோல அந்த உடம்போட வெப்ப சக்திய நம்ம அதிகப்படுத்துறோம். அதேமாரி வெப்ப சக்திய நம்ம வந்து குறைக்கிறோம். இதுதான் நம்ம தியான பயிற்சியில நம்ம செய்ய போறது. சரி, இப்ப கண்கள் மூடிக்கலாம். நான் சொல்றத அப்படியே நீங்க பின்னாடி அத ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நம்மோட உடம்பு வெப்ப சக்தி அதிகமாகுது அப்படின்னு நெனச்சா, நீங்க கூடவே சேர்த்து அந்த பையில உடம்பு சக்தி வெப்ப சக்தி அதிகமாகறதா நீங்க கற்பனை பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து கற்பனை தான். கற்பனை பண்ணும்போது என்னன்னா, அது வந்து உண்மையாவே மாற ஆரம்பிச்சுரும். எப்ப நீங்க அந்த மூளை மூலமா, அந்த மனசு மூலமா இந்த உறுப்புக்கு வெப்ப சக்தி வேணும்னு நெனைக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல் உறுப்புக்கு வெப்ப சக்தி அதிகமா வந்துரும். இது மாரிமா ஒவ்வொரு உறுப்பா நம்ம நெனச்சுக்கிட்டே வருவோம். அதேமாரி திருப்பியும் அ அந்த பகுதியில வந்து குளிர்ச்சி அடைவதா சொல்லுவோம். திருப்பியும் அ உடம்பு வெப்ப சக்தி அதிகமாகறதா சொல்லுவோம். நம்ம என்ன சொல்றோமோ, அத அப்படியே மனசளவுல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அ தீய கழிவுகள், தீய சக்திகள் எல்லாமே நம்ம உடம்ப விட்டு வெளியாகும். உடம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். உடம்பு நல்லா சக்தியோடப்படும். இந்த வெப்பம் மற்றும் குளிர்ச்சி 2மே சேர்த்து இந்த தியானத்த நம்ம பண்ணுவோம். ஹாட் அண்ட் கோல்ட் பாடி மெடிடேஷன். கைகள்ல நம்ம வந்து சின்முத்ரா வச்சுக்கலாம். முதுகுத்தண்டு நேரா வச்சிருப்போம். ரொம்ப கஷ்டமா இருந்தா மட்டும் லைட்டா லூஸ் பண்ணிட்டு, திருப்பியும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரா வைப்போம். உச்சந்தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் அந்த முதுகுத்தண்டு நேரா இருந்துச்சுன்னா, அதிகமான பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கண்கள இப்ப மூடிக்கலாம். நான் சொல்ற வரைக்கும். கண்கள வந்து நீங்க திறக்க வேண்டாம். கண்கள மூடிக்குவோம். உடல் முழுவதும் பரவக்கூடிய இந்த வெப்ப சக்திய நம்ம வந்து உணர்வோம். உடல் முழுவதும் இப்போ எந்த அளவுக்கு ஒரு வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்ப்போம். இந்த வெப்பநிலைய நம்ம அதிகப்படுத்தப் போறோம். ஆரம்பத்தில ஒவ்வொரு உறுப்பா நெனச்சு, அந்தந்த உறுப்புகளோட வெப்பநிலைய நம்ம அதிகப்படுத்தப் போறோம். நம்முடைய மூச்சு காத்து கவனிப்போம். நம்ம மூச்சு காத்த கவனிச்சு, அது கூடவே உச்சந்தலைய கவனிப்போம். உச்சந்தலை இப்பொழுது கொஞ்சம் நார்மல் வெப்பநிலையிலிருந்து கொஞ்சம் அதிகமா வெப்பநிலை அடையுது. முன்தலை, முன்தலை இப்பொழுது நமக்கு இருக்கும் வெப்பநிலையிலிருந்து சற்று அதிகரிக்குது. நெற்றி,
கண்கள், எந்த உறுப்பு பேர் சொல்கிறோமோ அந்த உறுப்பை கவனிக்கணும். கூடவே அந்த பகுதியில் கூடிய வெப்பநிலை அதிகரிக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா அது போலவே அங்கே மாற்றம் பெறும். இது போல் அனைத்து உறுப்புகளுக்கும். கன்னங்கள், வாய், காதுகள், வாய், தாடை, கழுத்து, பின்தலை, பிடரி, இப்போ கழுத்துக்கு மேலே தலைப்பகுதி அதிகமான வெப்பநிலையில் இருக்குது. கழுத்துக்கு கீழே உடல் முழுவதும் சாதாரண வெப்பநிலையில் இருக்குது. தோள்பட்டை, கையும் உடலும் சேரும் இடம், புஜங்கள், முழங்கை, முன்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, கை விரல்கள், நெஞ்சுப் பகுதி,
வயிற்றுப் பகுதி, முதுகுப் பகுதி முழுவதும், முதுகுத்தண்டு முழுவதும், இப்போ இடுப்புக்கு மேல உடல் முழுவதும் அதிக வெப்பநிலையில இருக்குது. இடுப்புக்கு கீழ கால்கள் நார்மல் வெப்பநிலையில இருக்குது. இடுப்பும் தொடையும் சேரும் இடம், தொடைகள், கால்முட்டி, வெள்ளைக்கால், கணுக்கால், பொதிக்கால், கால்பாதம், கால்விரல்கள், இப்போ உடல் முழுவதும் அதீத வெப்பநிலை அடைஞ்சிருக்குது. உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் அதிக வெப்பநிலை அடையுது. இன்னும் அதிக வெப்பநிலை அடையுது. மிகவும் அதிக வெப்பநிலை அடையுது. உடல் முழுவதும் அதீத வெப்பநிலை அடையுது. மெதுவா வெப்பநிலை கொஞ்சம் குறையுது.
இன்னி கொஞ்சம் வெப்பநிலை குறையுது. இனியும் கொஞ்சம் வெப்பநிலை குறையுது. இப்போ உடலோட நார்மல் வெப்பநிலைய அடைஞ்சிருக்கு. இப்போ உடல் முழுவதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நார்மல் வெப்பநிலையிலிருந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகுது. இன்னி கொஞ்சம் அதிகமா குளிர்ச்சியாகுது. மிக அதிக குளிர்ச்சியாகுது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் மிக மிக அதீத குளிர்ச்சியில இருக்குது. இப்போ அதீத குளிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் குளிர்ச்சி கம்மியாகுது. இன்னும் குளிர்ச்சி குறைவாகுது. இப்போ திரும்பவும் உடலோட நார்மல் வெப்பநிலை அடையுது. நார்மல் வெப்பநிலையிலிருந்து சற்று வெப்பநிலை அதிகமாகுது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. மிக அதிக வெப்பநிலை அடையுது. அதீத வெப்பநிலை அடையுது. இப்போ சற்று வெப்பநிலை குறையுது. இன்னும் கொஞ்சம் வெப்பநிலை குறையுது. அதிகமாகவே வெப்பநிலை குறைஞ்சு வருது. இப்போ உடலோட நார்மல் வெப்பநிலைக்கு வந்தாச்சு. திரும்பவும் உடல் குளிர்ச்சி அடையுது. கொஞ்சம் அதிக குளிர்ச்சி அடையுது. மிக மிக அதிக குளிர்ச்சி அடையுது. மிக மிக அதீத குளிர்ச்சி அடையுது. உடம்பு சில்லுன்னு இருக்கு.
இந்த குளிர்ச்சி கொஞ்சமா அப்படியே குறைவாகுது. இன்னும் கொஞ்சம் குறைவாகுது. பெரும்பாலும் குளிர்ச்சி குறைவாயிருச்சு. இப்போ உடலோட நார்மல் வெப்பநிலையில இருக்குது. திரும்பவும் உடல் வெப்பநிலை அடையுது. அதிக வெப்பநிலை அடையுது. மிக அதிகமான வெப்பநிலை அடையுது. உடல் அதீத வெப்பநிலை அடையுது. திரும்பவும் உடல் வெப்பநிலை குறையுது. இன்னும் கொஞ்சம் குறையுது. பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. இப்போ நார்மல் வெப்பநிலையில இருக்குது. உடல் முழுவதும் மெல்லமா குளிர்ச்சி அடையுது. அதிகமான குளிர்ச்சி அடையுது. இன்னும் அதிகமான குளிர்ச்சி அடையுது. ரொம்ப அதிகமான குளிர்ச்சி அடையுது. உடம்பு நல்லா சில்லுன்னு இருக்கு. மெல்லமா அது குளிர்ச்சி குறையுது. மெல்ல மெல்ல இன்னும் குளிர்ச்சி குறையுது. பெரும்பாலான குளிர்ச்சி மறைஞ்சிருச்சு. திரும்பவும் உடலோட நார்மல் வெப்பநிலையில இப்ப நம்ம இருக்கோம். உடல் முழுவதையும் கவனிப்போம். மூச்சுக் காத்த கவனிப்போம். முத்திரையை மெதுவா தளர்த்திக்கலாம். கைகள உரசி கண்ணு மேல வச்சு தியானத்த நிறைவு செஞ்சுக்கலாம். கைய கண்ணுக்கு முன்னாடி 1/2 அடி முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கைய பார்த்து தியானத்த நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.